சொல்ல சொல்ல கேட்காம ராஜி செஞ்ச ஒரு காரியம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு காரணத்தை வேற வச்சுட்டு அவங்க செஞ்ச காரியத்தால் இப்போ வந்து பாண்டியன் சந்தி சிரிக்குதுங்குவாங்கலாம், அந்த மாதிரி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிறாரு. முதல்ல எடுத்தோன்னே வந்து ரொம்ப ஓவராக இப்போ வந்து சக்திவேல் பேச 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 இவருக்கு அப்படியே கோவம் அதிகமாகுது. போய் அடிச்சிடலாங்கிற அளவு கோவத்தில் இறங்கி போகிறாரு. வேணாம் வேணான்னு பழனிவேல் வேற சும்மா பேசாமல் இருங்கண்ணா பேசாமல் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்குற மாதிரி இல்லை. இந்த பக்கம் கோமதியிலேருந்து எல்லாரும் வந்து பேசி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்கிறாங்க. பாட்டியிலேருந்து எல்லாரும் சக்திவேலை பேச வேணான்னு சொன்னாலும் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏன்டா உங்கள் குடும்பத்தில் எல்லாம் வந்து ஏதோ இந்த ஊர்லேயே பெரிய மளிகை கடை நீங்கள் தான், இது யார் வீட்லேயும் வந்து அரிசி பொங்காது, எங்கள் வீட்டில் வந்து வாங்கலனா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவீங்க. அந்தளவுக்கு திமிரா பேசிட்டு அந்தளவுக்கு பெரிய கையில் காசு வருதுன்னு சொல்லிட்டு எதுக்குறா வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறீங்க, அதுவும் படிக்கிற பிள்ளைய போய் வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வந்து கடுப்பாயிட்டார் இப்போ இவர் பாண்டியன். நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த மாதிரி அப்படின்னு இவர் இந்த பக்கம் பேச, இந்த இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோமதி சும்மா வாய்க்கு வந்து அதை பேசாதனா அப்படின்னா, அண்ணனா யார் அண்ணன் அப்படிங்க, வீட்டு பிள்ளைங்க தான் வேலைக்கு போயிட்டுருக்குங்களா, வேலைக்கு போய் வந்து கடைசியில் அசிங்கப்பட்டு நாங்கள் தான் போய் அங்கே அவமானப்பட வேண்டியது இருக்குது, எல்லாம் வேணான்னு சொன்னால் கூட நாங்கள் தான் அவமானப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்ல, யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த எங்கள் வீட்டு ஓடுகாடி ஒருத்தி இப்போ ஓடி வந்தாலே அப்படின்னு ராஜியை கை காமிக்கிறாங்க. ராஜி அதுக்குள்ளே மீனாட்ட வேற உண்மையை சொல்லி மீனா அப்படியே வாயை பிளந்து ஷாக்கில் இருக்காங்க. இந்த ஷாக்கில் அழுகையில் எல்லாம் இருக்கும்போது என்ன நான் பேசுகிறேன், அவள் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கானா, என்ன எங்கள்கிட்டே கதை அடிக்கிறீங்களா, எல்லா விஷயம் மாட்டிக்கிச்சு தெரிஞ்சிச்சுங்கிறதுனால இப்போ கதையை விட்டுட்டுருக்கீங்களா அப்படிங்க. இல்லை அவள் கோச்சிங் கிளாஸ் தான் போகிறாங்கும் போதே பாண்டியன் நீங்கள் வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். நீ சொல்லுப்பா, நீ கோச்சிங் கிளாஸ் தானே போகிற, இவங்கெல்லாம் சொல்கிறது நான் உண்மையா அப்படின்னா கையங்கலமாக அவன் மாட்டினான். டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா. டியூஷன் போய் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த வீட்டுக்கு போய் என் கையில் மாட்டி எல்லாம் வந்து ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, என்ன ஆஸ்காரா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிறீங்க அப்படிங்கும் போதே வந்து உண்மையாப்பாங்கும் போது ஆமான்னு தலையாட்டி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி. அப்படியே இடிஞ்சு போய் நின்றாரு பாண்டியன். இது மட்டுமா அப்படிங்கும் போதே வந்து நான் அது எத்தனை தடவை சொன்னேன், வேணான்னு சொன்னீங்க, வீட்டில் டியூஷன் எடுக்கிறதுக்கே வேணாண்ணே, இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையா, இவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறேங்கும் போது நடிக்காதரா, உனக்கு தெரியாமலா அதெல்லாம் நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோவமாக கிளம்பி உள்ளே போகலான்னு போக, எங்கடா பேசிகிட்டு இருக்கும் போதே போகிறேன், இது மட்டுமா பெண்ணையும் பறி கொடுத்தோம் பொண்ணையும் பறி கொடுத்தோங்கிற மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணும் போச்சு, ஏற்கனவே போட்ட நகையை எடுத்து ஓடி போனான் அவன் புள்ள, இப்போ என்னன்னா வந்து எங்கள் வீட்டு நகையை வேற திருப்பி வாங்கியிருக்கீங்கன்னு உடனே நாங்கள் அப்போவே சொன்னேன் என்ன நினச்சிட்டு இருந்தேன், என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாண்டியன் கொந்தளிக்கிறார். உடனே வந்து அவங்க யாரும் கேட்கல, நானாக தான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த வடிவு சொல்ல, இவ பைத்தியம் மாதிரி கொடுத்தானா, உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு, ஏதோ பெரிய வந்து ஒழுக்கட்சியில மாதிரி மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாத மாதிரி பேசுவதில்ல, அவ்வளோ திமிரா பேசுகிறோம், எதுக்குறா எங்கள் வீட்டு நகையை வாங்கினேன் அப்படின்னு நகையை எடுத்து இப்போயே கொடுன்னு கத்துறாரு பாண்டியன். ஆனால் வந்து நகையெல்லாம் பேங்க்கில் இருக்குன்னு சொன்ன உடனே ஓ எவ்வளோ நடிப்பு, கொண்டு போய் லாக்கரில் பத்திரமா வச்சிட்டிங்களா அப்படிங்க, நாளைக்கே அந்த பணத்தை நகையை தூக்கி எறிகிறேன் அப்படின்னா நான் வந்து நகையெல்லாம் காணாமல் போச்சு, இல்லை வந்து நான் வந்து பிச்சை போட்டேன்னு நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்துவேல். யாருக்கு வேணும் உங்கள் நகைன்ட்டு, அதெல்லாம் இல்லை நகையெல்லாம் வேணாம், நாளைக்கே நகையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படி நகையை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து வீட்டு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப தானே போகிற அப்படிங்க கோவமாக கிளம்பி வந்து பாண்டியன் உள்ளர போயிடுறாரு. இந்த சமயத்தில் வந்து அப்படியே அழுதுகிட்டே ராஜி நிற்க, ராஜியை ஒன்று ஒரு தட்டிட்டு வந்து கோமதி உள்ளர போயிடுறாங்க. இந்த குடும்பமே இப்படி முறைச்சிட்டு போனதுக்கு பிறகு உள்ளார வந்து ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி ராஜிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. எத்தனை தடவை சொன்னோம் வேணான்ட்டு, எதுக்கு போனேன், இப்படி மாமா அவமானப்படுத்திட்டாங்களே, இவ்வளோ அசிங்கமாக நடந்துச்சு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ பழனிவேலும் வந்து பேசுகிறாரு, கோமதி பேசுகிறாங்க. ஆனால் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காரு பாண்டியன். ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் கதிர் கோவப்படுறாரு. ராத்திரி பகலாக வேலை செஞ்சு சம்பாதிச்சினா உனக்கு தேவையான பொருளோ உனக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, எதுக்கு நீ வேலைக்கு போனேன், அது என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு போனேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு வந்து யாரும் வேலைக்கு போனீங்க அவசியமே இல்லையே, யாரும் வேலைக்கு போகணுங்கிறது இல்லாமல் அந்த வீட்டில் இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதே ராஜி டக்குன்னு பேசிடுறாங்க. யாரும் என்னை வேலைக்கு போக சொல்லலை, யாரும் என்னை கஷ்டப்பட சொல்லலை தான் மாமா, நீங்கள் எல்லோரும் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, இருந்தாலும் அவர் கஷ்டப்படுறாரு, காலேஜ் போய்ட்டு வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து ஃபுட் டெலிவரி பார்க்குறாரு, சனி ஞாயிறில் ரெஸ்ட்டே இல்லாமல் டிரைவர் வேலை பார்க்குறாரு, அதை பார்க்க என்னால் தாங்க முடியல, அதனால தான் இதை செஞ்சேன்னு சொல்லும் போதே அப்படியே எல்லாம் ஷாக் ஆகி பாவமாக பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.